கடைசி வரை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. கர்த்தர் நம்மை முற்றுமுடிய சதா காலங்களிலும் நடத்துவார், மரண பரியந்தமும் நடத்துவார். அதற்காகவே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். மத்தேயு 28:20. சிறுவயதில் பெற்றோரும் மாணவ பருவத்தில் ஆசிரியர்களும் வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளும் நம்மை நடத்துகிறார்கள். ஆனாலும் நம்மை கடைசி வரையிலும் நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருக்கிற அவரே நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறதா? இல்லை. மரணத்திற்கப்பாலும் கர்த்தர் நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள் வழிநடத்துகிறார். ஒளிமயமான தேசத்தில் ராக்காலமே இல்லாத பரலோக ராஜ்யத்திலே நம்மை ஜீவ நீரூற்றுகளண்டையிலே வழிநடத்துகிறார். தாவீது தன்னை வழிநடத்தும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்தார். கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டார். முடிவில் அவர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடிய நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. அதுதான் அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாச அறிக்கையுமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தமஸ்கு வீதியிலே தேவன் அவரை சந்தித்த போது, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கேட்டு தன்னை வழிநடத்தும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்தார். எந்தெந்த தேசங்களுக்கு போக வேண்டும், எந்தெந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியே நிறைவேற்றினார். பல்வேறு சபைகளுக்கு நிருபங்களை எழுதும்போது கர்த்தருடைய வழிநடத்துதலை தெரிவித்தார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். பிலிப்பியர் 1:5 என்று சொல்லி அதை வெளிப்படுத்தினார். தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தரையே வழிநடத்த ஒப்புக்கொடுத்த அவர் மரண நேரத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார், நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 4:6-8. தேவப்பிள்ளைகளே, இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆகவே தான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நம்மை வழிநடத்துவதாக வாக்களித்தார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7:17. நினைவிற்கு, பர்வதங்கள் தோன்றும் முன் நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். சங்கீதம் 92.